அனைவருக்கும் வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் புதிய 27 நிர்வாகிகளுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அளித்துள்ள மிக முக்கிய பொறுப்புகள். இதனால நேத்து இரவே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல கிளம்பிய மிகப்பெரிய எதிர்ப்புகள். இத பத்தி நம்ம வீடியோல பேச போறோம். ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்கவிருக்கும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் சந்தோஷ நிகழ்வு. அது என்ன அப்படின்றத பேச போறோம். நேத்து சேகர் பாபுவை மிக கடுமையான அளவு டோஸ் விட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள். காரணம் என்ன? மா. சுப்பிரமணியன் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள இந்த வீடியோல பேச போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. முடிஞ்சா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் நேற்று நடந்திருக்கு. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் வந்து கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரியே கிடந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இது போக பார்த்தீங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் சி. விஜயபாஸ்கர் இவங்க 2 பேருமே கொஞ்சம் பெருந்தலைகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சி. விஜயபாஸ்கரும், கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் தன்னுடைய அந்த மாவட்ட கண்ட்ரோலை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்தந்த ஏரியா வாசிகளுக்கு இது மிகப்பெரிய அளவில் தெரிஞ்ச விஷயம். இப்போ புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் பர்வேஸ் அவர்களும், கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகன் அவர்களும் இன்னைக்கு என்னதான் கையில் வச்சிருந்தாலும், கரூரில் பார்த்தீங்கன்னா மதியழகன் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்காரு. பர்வேஸ் அவர்கள் ஜெயிச்சு இன்னைக்கு அமைச்சராகிறத தாண்டி சி. விஜயபாஸ்கர் அவர்களுடைய வருகைக்கு அப்புறமா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. பர்வேஸ் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினர் சில பேர் சி. விஜயபாஸ்கர் அவர்களுக்குமான எதிர்ப்பு கிளம்பி இருந்துச்சு. இதை நம்ம பார்த்துருக்கோம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா, இப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் மதியழகன் அவர்கள் ஆல்ரெடி வந்து இப்போ தோத்துட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவருக்கு வாரிய தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வந்து சீட்டு கொடுத்து அவரை வந்து எம்எல்ஏ ஆக்குறதுக்கு அனைத்து வேலைகளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது போக மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிற கரூர் மதியழகன் அவர்கள் இப்போ வாரிய தலைவர் பதவியாக ஆனனால மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியை எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளராக மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளராக இன்னைக்கு சி. விஜயபாஸ்கர் அவர்களை நியமிச்சிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர். இது போக பார்த்தீங்கன்னா, நிறைய ஏரியா இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் இசகி சுப்பையா அவர்கள், திருப்பூர் தென்கிழக்கு மாவட்டத்தில் சத்யபாமா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நம்மளுடைய ஸ்ரீநாத் அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், இவங்களும் வந்து இவ்வளோ நாள் மாவட்ட தலைவர் செயலாளர் பதவி இவங்க கிட்ட இல்லை. இவங்களுக்கு இப்போ புதுசாக வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்தை வந்து ஏற்கனவே இருக்கிற செயலாளர்களை தூக்கிட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. புதுசாக ஏரியாவை பிரித்து அவங்கவுங்களுக்கான தனித்தனி ஏரியாக்கள் அப்படின்ற முறையில் இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் இந்த வேலையை செஞ்சுருக்காரு. ரொம்ப நாளாகவே இழுபறியில் இழுத்துட்டு வந்த இந்த பதவி அப்படின்றது நேற்று முடிவாயிருச்சு அப்படின்னே சொல்லணும். இதனால பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் இன்னைக்கு அதிமுகவினர் திமுக டிவிகளை வந்து இணைஞ்சதுக்கே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்புச்சு. இன்னைக்கு மிக முக்கிய பொறுப்புகள், இன்னைக்கு மண்டல தலைவர் பொறுப்பு, மாவட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பு, துணை செயலாளர், இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு மிக முக்கிய பொறுப்பு. இவ்வளோதையும் வந்து இன்னைக்கு என்னதான் அவங்க வந்து சேர்ந்திருந்தாலும் அவங்க மேலே இருக்கிற ஊழல் கரை அப்படின்றது படிஞ்சது தான். இதை வந்து மறக்க முடியாது அப்படின்னு சில பேர் சரியான விஷயத்த போட்டு தாக்குறாங்க. நானும் இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னதான் வந்து அவங்க வந்து சேர்ந்தாலும் இன்னைக்கு சி. விஜயபாஸ்கர் மேலே வந்து குட்கா வழக்கு இருக்குது, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே வந்து ஒரு வழக்கு இருக்குது, அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்படின்னா கூட இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காரு பதவி அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காமல் கொடுத்துருக்க மாட்டார். பார்ப்போம் இவங்களுடைய செயல்திறன் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதும், நேற்றே அவங்க வந்து வாழ்த்து பெற்றிருக்காங்க நம்ம முதல்வர்கிட்ட அப்படின்றதும் ஒரு மிக முக்கிய தகவல். இதை பற்றி குறிப்பாக இந்த விஷயம் வந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் எரிச்சல் மூட்டியிருக்கு. நைட்டே வலைதளங்களில் மிகப்பெரிய அளவு கடுமையான பதிவுகளில் தாக்கி கொண்ட சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதனால் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் எடுத்து பேசுவோம். அடுத்து இப்போ முக்கியமான விஷயம், ஆகஸ்ட் 25 சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாருமே வந்து நான் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அண்ணன் வந்து லண்டன் போயிட்டு அண்ணியை கூட்டிகிட்டு வர போகிறாரு, இல்லை அண்ணியே வந்து நேரடியாக நீலாங்கரை வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்றத தாண்டி வரக்கூடிய 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜய் மற்றும் சங்கீதா தம்பதிகளுக்கு 27வது திருமண நாள் வருது. அப்படின்றனால அன்னைக்கு அவங்களுடைய ரீயூனியனை மிகப்பெரிய அளவில் கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அது போக பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்க கட்டடத்தை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறதா இருக்காரு. ஒருவேளை இந்த கட்டடத்தை திறந்து வைக்கிறதுக்கு 2 பேரும் வந்து ஒரு குடும்பமாக போய் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சேகர் பாபு அவர்கள் மற்றும்
மா. சுப்பிரமணியன் அவர்களுக்கு நேத்து அறிவாலயத்துல மிகப்பெரிய அளவு டோஸ் விட்டுருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நேத்து சேகர்பாபு அவர்கள் பேசக்கொண்ட ஒரு மேடையில தமிழக வெற்றி கழகத்தையும் மோசமா பேசியிருக்காரு. என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்துல கைதாயிருப்பாரு. உங்களுக்கு தெரியும். கைதாகி அவர் ஜெயில் வரைக்கும் போயிருக்காரு. ரிட்டர்ன் வந்திருக்காருன்றத தாண்டி, அப்பவே அந்த திமுகவுடைய குட் புக் அப்படின்றதுல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக, இந்த திமுக பரந்தாமன், மா. சுப்பிரமணியன்லாம் பார்த்தீங்கன்னா, கக்கூஸ் போனவருக்கு காவலாவே நின்னாப்புல. அதெல்லாம் நம்ம லைவ்ல பார்த்துருக்கலாம். அது போக சேகர்பாபு, கே.என். நேரு இவங்கலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க. அவங்க வந்து தனியா வந்து உதயநிதி கூட 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேன்லயே ஏறி போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் உதயநிதி கைது விஷயம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திமுகவினர் பயங்கரமா கொந்தளிச்சாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பயங்கரமான அளவுல கூட்டத்த கூட்டி அவங்களோட பலத்த வந்து நிரூபிச்சுட்டு இருந்தாங்க. இது நம்ம பார்த்துட்டு இருப்போம். லைவ்ல அன்னைக்கு முழுக்க ஒரு பந்த் மாரியே நம்ம பார்த்துருப்போம். ஆனா, சென்னை மாவட்ட செயலாளரான சேகர்பாபு இத செய்ய தவறிட்டாரு. "உன்னைய யார்யா வண்டியில ஏற சொன்னா? ஏன் அவர் போயிட்டாருன்னா வரமாட்டாரா? நீ எதுக்கு அப்படி நல்ல பேர் வாங்கணும், ஆணிய புடுங்கணும்னு கூட போனியா?" அப்படின்றது சேகர்பாபு விட்ட டோஸு. அடுத்து வந்து சுப்பிரமணியன், மா. சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னன்னா, "ஏய்யா உனக்கு சொல்றதுக்கு வேற காரணமே கிடையாதா? ஏன் அவர் குளிக்கிறாருன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல படுத்திருக்காரு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஏய்யா கக்கூஸ்குள்ள இருக்காருன்னா சொல்லுவ நீயா?" அப்படின்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய அளவுல டோஸு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பிரேக்கிங்ல பார்க்கலாம் இந்த மாரி விஷயம்லாம். எப்படிப்பா எனக்கு தெரியும்னு நெறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. எல்லாமே அரசல் புரசலா வந்த அதிகாரப்பூர்வமான தகவல். மா. சுப்பிரமணிய அவர்கள் ரொம்பவுமே மன வருத்தப்பட்டு உடனடியா கிளம்பி போனதும், சேகர்பாபு அவர்கள் இதனாலேயே மிகப்பெரிய அளவுல வருத்தத்துல இருக்கிறதும், இதுக்காக தான் அவர் வந்து திருத்தணிக்குலாம் போனாரு. அதையும் வேற தடுத்துட்டாங்க அப்படின்றதும் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கதையாவே போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, சேகர்பாபு கூட ஓரளவுக்கு மன்னிச்சிரலாங்க. பரவால்ல. ஏதோ ஒரு அவசரத்துல கூட ஏறி போயிட்டாப்புலன்னு சொல்லலாம். ஆனா, மா. சுப்பிரமணியன் சொன்னது அப்படின்றது 5 வருஷமா இன்னைக்கு வந்து உதயநிதியோட தலையெழுத்த மாத்த முடியாம கக்கூஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து இன்னைக்கு உதயநிதிக்கு முன்னாடி வந்துருச்சு. கக்கூஸ் புரட்சி, டாய்லெட் புரட்சின்ற மாதிரி உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு உதயநிதி நிலைமை. அதனால தான் இன்னைக்கு மா. சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பயங்கர ஒரு திட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிட்கோ வழக்குல வந்து அவர் மிகப்பெரிய அளவுல கைதாக போறாரு. அந்த ஒரு தகவல் என்னன்னா, சிட்கோ அப்படின்ற ஒரு ஏரியால மிகப்பெரிய அளவுல நிலத்த ஆட்டைய போட்டிருக்காங்க. மா. சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய மனைவி அப்படின்றவும் அவங்க மேல நேத்து ஒரு வழக்கே வந்து குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு. இன்னும் எஃப்ஐஆர் ஆகல. அத பத்தி என்னன்றத நான் அதுக்கப்புறமா வந்து சொல்றேன். இன்னைக்கு திமுகவுடைய மிகப்பெரிய தலைகள்லாம் மாட்டிட்டு இருக்கு. இத நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில இப்ப அடுத்து வந்து கம்முனே கடந்த மா. சுப்பிரமணியன் அவர்கள் மேல மிகப்பெரிய அளவுல யார் அந்த சார் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல அவர் மேல இந்த ஒரு வழக்கு பதிவு அப்படின்றது வரப்போகுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. அடுத்து சேகர்பாபு அவர்களை பொறுத்தவரைக்கும் நேத்து மேடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பால்வாடி பாப்பா, பவள விவா பாப்பாவ பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் கிண்டல் பண்ணியிருக்கிறாப்புல, நம்மளையும் கிண்டல் பண்ற பேர்ல பேசியிருக்காப்புல. என்னன்னா, இன்னைக்கு திமுக அப்படின்றது ஒரு பவள விழா கண்ட கட்சி. அதனால வந்து நீங்கலாம் பால்வாடி பசங்க தான். நீங்கலாம் வந்து எங்கள்ட்ட மிரட்ட முடியாது. நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஆள்கள்ன்னு சொல்லிட்டு மேடையில பயங்கர அளவுல கர்ஜிருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல. வேற வழி இல்லாம நேரா திட்டு வாங்கிட்டு இங்க வந்திருக்காப்புல போல. உளறிக்கிட்டே இருந்தாப்புல மேடையில. யாரெல்லாம் இத பார்த்தீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு திமுக போடக்கூடிய மேடைகள்ல பேசுறது பேச்சு அப்படின்றத நம்பி அவங்களுக்கு அவங்களே வந்து ஆப்பு வச்சுக்கிறாங்க. அந்த இப்ப கூட போராடினாங்க. திமுகவுக்கு எதிராவே திமுக போராடுது அப்படின்னா காமெடி. சரி ரைட். இப்ப அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது முடிச்சாங்க நேத்து. உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கூட்டத்தோட முடிவுல எடுக்கப்பட்ட மிக முக்கிய தீர்மானம், இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை அதனால சட்டமன்றம் கிடையாது. நாளைக்கு சட்டமன்றம் கூடுன கையோட தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான மிக முக்கிய தீர்மானத்த நம்மளுடைய முதல்வர்கள் கொண்டு வர போறாங்க. இதுதான் அனைத்து கட்சி எம்பி கூட்டத்துல எடுக்கப்பட்ட மிக முக்கிய முடிவு. இந்த தீர்மானத்த வச்சு தான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல மக்களுக்காக நல்லது செய்ற கட்சி எது எது அப்படின்னு இன்னைக்கு கணிக்க போறாங்க. பார்ப்போம் யாரெல்லாம் ஆதரவு குடுக்க போறாங்க. ஏன்னா கூட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா, தலைமை ஆதரவு குடுக்கலங்க, வரலன்னு சொல்லிட்டு காமெடியான கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்துல இந்த தீர்மானத்த நிறைவேத்துறதுக்கு திமுக என்ன பண்ண போகுது? அதிமுக என்ன பண்ண போகுது? திமுக, பிஜேபியோட கால்நக்கியா மாறிருச்சா? இதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி வரும். சட்டமன்றம் கூட போறதும்போது நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நிதி பகிர்வுக்கு மிகப்பெரிய தீர்மானம் கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைவேத்துனாங்க. இந்த தீர்மானத்த பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த விஷயத்துக்கு நான் அடுத்தடுத்து உடனே வீடியோல வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.